இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 18 எபிசோட் 389 பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா தி அடோட் எல்டர் சிஸ்டங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ஃபர்ஸ்ட் கோனாகாவை காட்டுவாங்க. ஹானபி ஓடி போய் ஹினாட்டாவை கட்டி பிடிச்சிட்டு, ஹினாட்டாக்கா உனக்காக தான் ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தேன், வா போய் நிஞ்சா விளையாட்டு விளையாடலான்பா. இல்ல இப்ப முடியாது சாரின்பா ஹினாட்டா. ஹானபி ப்ளீஸ் பண்ணி கேப்பா. நாட்சு வந்துட்டு லேடி ஹானபி அது இப்ப முடியாது, லேடி ஹினாட்டா இப்ப லார்ட் ஹியாஷியோட ட்ரைனிங் எடுத்துக்க வேண்டிய நேரம், நான் உன்னோட விளையாடுறேன்ட்டு ஹினாட்டா கிட்ட நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன்பா. ஹினாட்டா பாய் சொல்லிட்டு போகவும், இல்லக்கா போகாதேன்பா ஹானபி, கொஞ்ச நேரத்திலே போர் அடிக்குதுன்பா. நாட்சு என்ன பண்றது, அவங்க தானே மெயின் ஃபேமிலியோட அடுத்த சக்சஸரா இருக்கணும்பா, இருந்தாலும் கொஞ்சம் விளையாண்டுருக்கலாம் ஹானபி. நாட்சு நம்ம ஹிடன் லீஃப்ல இருக்க புகழ்பெற்ற கிளான் யூகா பியாக்குகான் இருக்கவங்க அதிக அளவுல சிறந்த கெக்கே கென்காய்னு பேசப்பட்டது. அந்த வகையில இந்த கிளானுக்கான லீடரா லேடி ஹினாட்டா மலை போல விஷயங்களை கத்துக்கணும், இந்தாங்க உங்க சாப்பாடு சாப்பிடுங்கன்பா. ஹானபி சாப்பிட்றதே கியூட்டா இருக்கும். இதுக்கப்புறம் நாட்சு லேடி ஹானபின்ட்டு தேடுவா. இந்த பொண்ணு எங்க போச்சோன்ட்டு பாப்பா. யூகா கிளான்ல வேலைக்காரிங்க கூட அழகா இருக்கு. நாட்சுவை பிடிச்சவங்க கமெண்ட் பாக்ஸ்ல அப்படியே ஒரு பிளாக் ஹார்ட்டை போட்டு விட்டு போங்க. ஹானபி ஹினாட்டாவை கண்டுபிடிச்சு ஒளிஞ்சது பாப்பா. ட்ரைனிங் எடுக்காத அட்மையர் ஆயிருப்பா. நைட் தூங்குறப்ப ஹானபி இன்னைக்கு நாள் பூரா என்னால என் அக்காவோட விளையாட முடியும்னு வருத்தப்படுவா. ஹினாட்டா அந்த ரூமுக்கு வரவும் அக்கா ஹினாட்டான்ட்டு எக்ஸைட் ஆவா. லேட்டா வந்ததுக்கு சாரி கேப்பா ஹினாட்டா. அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்பா. ஹானபி கூட விளையாட வந்திருப்பா. ஹானபி விளையாண்டு இருக்கும் போது ஹினாட்டா ரொம்ப ட்ரைனிங் எடுத்திருப்பால, சின்ன பொண்ணு வேற டயர்ல தூங்கிடுவா. இதை பார்த்த ஹானபி ஹினாட்டாக்கு பெட்ஷீட்டை போட்டு விட்டு ஹினாட்டாவை கட்டி பிடிச்சு தூங்கிருப்பா. இதுக்கப்புறம் நாட்சு அண்ட் ஹானபி வெளியே போறப்ப நாட்சு கிட்ட ஹானபி அக்கா நேத்து என்ன பார்க்க வந்தாங்களேன்பா. நாட்சு அவ்வளோ ட்ரைனிங்க்கு அப்புறமா எக்ஸாஸ்ட் ஆயிருக்கணும், அவங்களுக்கு நல்ல விதமா தேங்க்ஸ் சொன்னேன்னு கேட்பாங்க. ஹானபி அவ தூங்கிட்டா, அடுத்த தடவை தேங்க்ஸ் சொல்றேன்பா. நாட்சு சிரிச்சுட்டு அதை செஞ்சிருப்பாங்க. நான் என்ன பண்ணுங்கிற நருட்டோ வாய்ஸ் கேட்கும். மாஸ்க் கடக்காரன் நீ எல்லாம் பெரிய தொல்லடான்பா. நருட்டோ நான் தான் எதுவுமே செய்யலையே, உங்ககிட்ட இருக்க மாஸ்க தான் பார்த்தன்பா, உனக்கு இதானடா வேணும்னு மாஸ்க் தூக்கி அடிச்சுட்டு எடுத்துட்டு போயிரு வந்துடாதேன்பா. இதெல்லாம் பார்த்த ஹானபி நாட்சு அந்த பையன் யாருன்னு கேட்பா. நாட்சு அந்த கடைக்காரர் சொன்னபடிதான்பா. நருட்டோ அந்த மாஸ்க் எடுத்துட்டு ஏன் என்ன அப்படி பாக்குறத நிறுத்துங்கன்ட்டு ஓடி இருப்பான். நாட்சு ஹானபிக்கு அந்த பையன் கிட்டே போக கூடாதுங்கிற வார்னிங் கொடுப்பா. இதுக்கப்புறம் ஹினாட்டா ட்ரைனிங் போறப்ப ஹானபி ஸ்டடீஸ்க்கு போறியாக்கா, நானும் நிறைய கத்துக்கிட்டேன், என் முழு பேரையும் இப்ப நான் எழுதுவேன், காஞ்சி கூட கத்துக்கிட்டேன் இங்க பாருன்பா. காஞ்சி அப்படிங்கிற விஷயம் லோகோகிராஃபிக் கேரக்டர்ஸ் செய்யறது, ஜஸ்ட் கூகுள்ல சர்ச் பண்ணீங்கனாவே கிடைக்கும். ஹானபி ஒர்க்ஸ் பார்த்த ஹினாட்டா நிஜமாவான்பா. நாட்சு லேடி ஹினாட்டா லார்ட் ஹியாஷியை வெயிட் பண்ண வைக்காதீங்கன்பா. ஹினாட்டா அப்புறம் பாக்குற ஹானபின்ட்டு போயிருவா. ட்ரைனிங்கான்ட்டு பாப்பா. கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா வீட்லயே ஹோம் ஒர்க்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஹானபி வெளியே பார்க்கவும் இதை முடிக்காம போக கூடாதுன்பா. நாட்சு வேக வேகமா எழுதி கொடுத்துட்டு ஓடிடுவா. எப்பவும் போல நெஜியோட ஹினாட்டா ட்ரைனிங் எடுக்கிறத பார்த்துட்டு ரொம்ப அட்மையர் ஆயிருப்பா. ஸ்ட்ராங்கா இருந்தாலும் கைண்டா இருக்கா, அவளை போலவே நானும் இருக்க விரும்புறேன்னு திங்க் பண்ணுவா. தனியா ட்ரைனிங் எடுப்பா. என் அக்கா போலவே நானும் இருக்க விரும்புறேன், கொஞ்ச நாள் போதும் திங்க் பண்ணுவா. இதுக்கப்புறம் திரும்ப ட்ரைனிங் செஷன் நடக்காத போய் எட்டி பாப்பா. ஹினாட்டா கூட ட்ரைனிங் எடுக்கிறப்ப நெஜி ஸ்டாப் ஆயிருப்பான். ஹினாட்டா நெஜி என்னன்பா. நெஜி நான் எதுக்கு இவளோட சண்டை போடுற பார்ட்னரா இருக்கணும்னு கேட்பான். நான் தனியா பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன்னு கேட்பான். இன்னும் இல்ல கண்டினியூ பண்ணுங்கன்னு இருப்பாங்க. ஹினாட்டா நெஜி என்ன தயவு செஞ்சு கண்டினியூ பண்ணுங்கன்பா. நெஜி புரிஞ்சதுன்பா. ஹினாட்டா அட்டாக் பண்ண வரவும் சிம்பிளா தட்டி விட்டுருவான். இதை பார்த்த ஹானபி இன்னைக்கு அவன் கொஞ்சம் டிஃபரெண்டா நடந்துக்கிறான்னு திங்க் பண்ணுவா. நெஜி என்ன பிரச்சனை லேடி ஹினாட்டா, இது ஒன்னும் குழந்தைய விளையாட்டு இல்லைன்பா. ஹினாட்டா சண்டை போடுறப்ப சிம்பிளா டாச் பண்ணிட்டு ப்ரூட் அட்டாக் பண்ணிருப்பான். அடி வாங்குறத பார்த்த ஹானபி தாக்கு பிடிக்கான்னு திங்க் பண்ணுவா. நெஜி அட்டாக் வச்சுட்டு இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உன்னோட விதியை முழுமையடைய வைக்க முடியுமோ உன்னால, ஹியூகா கிளானோட லீடரான்ட்டு ஃபைனல் ப்ளோ வைக்க போவான். ஹியாஷி அந்த அட்டாக் தடுத்துட்டு சில் ஃபார்மேஷன் பண்ணவும் நெஜியோட தலை பயங்கரமா வலிக்கும். இதை பார்த்துட்டு ஹானபி ஷாக் ஆவா. என் தலைன்ட்டு வழியில துடிச்சிருப்பான் நெஜி. நெத்தில இந்த சீல் பயங்கரமா க்ளோ ஆகி ஒரு கட்டத்துக்கு மேல அன்கான்சியஸாவே போயிருப்பான். முட்டாள்னு திட்டுவாரு. இதெல்லாம் பார்த்து ஹானபிக்கு கண் கலங்கிரும். என்ன நடக்குதுன்னு திங்க் பண்ணிட்டு சத்தமே இல்லாம ஓடிடுவா. எல்டர் நோட் பண்ணிடுவாரு. ஹானபி அங்க என்ன நடந்துச்சுன்னு வருத்தப்பட்டு இருக்கப்ப எல்டர் என்ன ட்ரைனிங் ஹால வந்து எட்டி பார்த்தேன்னு கேட்பாரு. ஆமான்பா அப்படின்ட்டு எல்டர் பக்கத்தால வருவாரு. ஹானபி அங்க இருந்தவன் நார்மலா தானே இருந்தான், திடீர்னு வழியில துடிச்சான், அவன் நெத்திலும் கூட ஒரு பேட்டர்ன் இருந்துச்சேன்பா. எல்டர் நீ பார்த்தது கர்ஸ்மா கேஜ்டு பேர்ட், ஹியூகாவால பாஸ் பண்ணப்பட்டதுன்பாரு. என்ன கர்ஸ்மா கேஜ்டு பேர்டான்னு கேட்பா. எல்டர் ஆமா மெயின் ஃபேமிலியோட ஹிடன் சீலால ரியாக்ட் ஆகும், அவன் மேல அதை பயன்படுத்தினா உன் தலைக்குள்ள இருக்க நரம்புகளை ஈஸியா அழிக்க முடியும்பாரு. நெஜிக்கு நடந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு அப்ப அங்கன்பா. எல்டர் நெஜி ஹினாட்டாவை காயப்படுத்த நினைச்சப்ப ஹியாஷி ஹிடன் சீலோட பவரை யூஸ் பண்ணார் அவனை தடுக்கன்பாரு. ஹானபி எதுக்காக அதை பண்ணாருன்னு கேட்பா. எல்டர் ஹியூகா கிளானோட மெயின் ஃபேமிலிக்கு ஒரு புனிதமான கடமை இருக்கு, பியாக்குகானை என்னன்னைக்கும் பாதுகாக்கணும்னு. முழுமையான பயம் இன்னொரு வகையில மரணம், இதை பயன்படுத்தி சைட் பிரான்ச் ஃபேமிலிஸ நம்ம ஆட்சி செய்ய வேண்டிய நேரங்களும் இருக்குன்பாரு. முழுமையான மரண பயமான்பா ஹானபி. எல்டர் சைட் பிரான்ச் ஃபேமிலிஸ்ல இருக்க சிலர் இதை எதிர்க்கிறாங்க, அவங்களுக்கு மெயின் ஃபேமிலி மேல இருக்க கோவத்தை பத்தி பேசுறேன், ஆனா எவ்வளவு இருக்கிறாங்கிறதுல பொருட்படுத்தாம இது எல்லாத்தையும் ஹியூகா கிளானோட நன்மைக்காக பண்றோம், இந்த ஸ்கில் நம்ம கிட்ட இருக்கனாலன்பாரு. ஹானபி அப்படின்னா இதெல்லாம் தான் நம்மளான்பா. எல்டர் நல்லா கேட்டுக்க ஹானபி, நம்ம எல்லாரும் இந்த உலகத்துல பிறந்து நம்ம சொந்த விதிகளை தாங்கி நமக்குள்ள வச்சுக்கிறோம், அப்புறம் நம்ம வாழ்நாள்ல அந்த விதிங்கிறது மாறாதுன்பாரு. இதுக்கப்புறம் ஹானபி ஹோம்ஒர்க் பண்றப்ப
நாட்சு வேகமா எழுதிட்டு வெளியே போலியான்னு கேட்பா. ஹானபி இல்ல இன்னைக்கு இல்லைன்றவா. ஹானபி ஈவினிங் ட்ரைனிங் எடுக்க போறப்ப நெஜி ஹினாட்டா அடிச்சது தான் ஞாபகத்துக்கு வரும். அவன் என்ன அக்காவோட ஸ்ட்ராங்கானவனா என்னன்னு ஆச்சரியப்பட்டு இருப்பா. ட்ரைனிங் எடுக்காம அந்த மரத்துக்கு கீழே உட்காந்து வருத்தப்படுவா. டைரக்டா ஹியாஷி ட்ரைனிங் கொடுப்பாரு. மோசமா இருக்கு, ஏன் தயங்குற, உன் பலத்தை திரட்டி மொத்த சக்தியையும் காட்டுன்பாரு. சரின்ட்டு அட்டாக் பண்ண போவா. செஷன் முடியவும் தேங்க்ஸ் சொல்லிட்டு போவா. எல்டர் ஹினாட்டா அது வரைக்கும் இருக்காளான்னு கேட்பாரு. ஹியாஷி பெருமூச்சு விட்டு அவ மோதல்ல சிறந்தவ இல்ல, ஒரு வேளை ரொம்ப இறக்கமுள்ளவளா இருக்கலான்னு பாரு. எல்டர் அதான் விஷயம்னா அவளால ஹியூகாவை பாதுகாக்க முடியாதுன்ட்டு பெருமூச்சு விடுவாரு. ஹானபி தனியா நடந்து போறப்ப ஹினாட்டா வேக வேகமா எங்கேயோ போறத பார்த்துட்டு பின்னாலே ஃபாலோ பண்ணுவா. 3வது ட்ரைனிங் கிரவுண்டுக்கு போயிருப்பா. ஹானபி ஒளிஞ்சு பாக்குற மாதிரி ஹினாட்டா ஒளிஞ்சு பாப்பா. இந்த இடத்துல என்ன பண்றான்ட்டு பாக்குறப்ப ஹினாட்டா எங்க பாக்குறான்ட்டு பார்த்தா நருட்டோ ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கத பார்த்துட்டு இருப்பா. க்ளோன் ஜுட்சு பிராக்டிஸ் பண்ணுவான். ஹானபி இது அந்த பையனாச்சே, அக்கா இதுக்கு இவனை பார்த்துட்டு இருக்கா. ஹினாட்டாவை பார்த்துட்டு மனசுக்குள்ள அக்கான்ட்டு அந்த இடத்த விட்டே ஓடிடுவா. ஹானபி ரொம்ப ஹார்ஷ் ட்ரைனிங் எடுத்துக்குவா. தான் அக்காவை அட்மைர் பண்ணி பார்த்தது, அவளே இன்னொருத்தங்கையால் அடி வாங்கினது, இன்னொரு பையனை வெக்கப்பட்டு பார்த்ததெல்லாம் மனசுக்குள்ள வந்து போகும். இதெல்லாம் எல்டர் நோட் பண்ணுவாரு. ஹியாஷி இருக்க ரூமுக்கு போயிட்டு உள்ள வரலாமான்ட்டு கதவை நீக்கவும் ஹானபி முன்னால வருவா. அடுத்த நாள் ஆயிருக்கும். தலைமை அப்பவும் போல கிரேட் ஸ்டோன் ஃபேஸ்ல பெயிண்ட் அடிச்சு விட்டுருப்பான். ஹியாஷி அண்ட் எல்டர் ஹினாட்டா ஹானபியை சண்டை போட வச்சு பார்ப்பாங்க. ஹானபி ரொம்ப ஃபியர்ஸா இருப்பா. இதை பார்க்குற மற்ற ஹியூகா மெம்பர்ஸ் அவங்களுக்குள்ள 5 வயசு வித்தியாசம் இருக்கும். லேடி ஹானபி வேற லெவல்னு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஹியாஷியோட முகம் வாடி போகும். செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாட்சு ஹானபிக்கு ஸ்நாக்ஸ் வச்சுட்டு ட்ரைனிங் எப்படி போச்சுன்னு கேட்பா. எப்பவும் போலதான் பா. நாட்சு டெப்ரெஸ்டா இருக்க மாதிரி முதல்ல ஜாலியா இருப்பேன்னு கேட்பாங்க. ஆமான்ட்டு டீ எடுப்பா. நைட் எல்டர் ஹியாஷி கிட்ட நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் லேடி ஹினாட்டாவை மெயின் ஃபேமிலி சக்சீட் பண்ணி கொண்டு போக வைக்கிறது கஷ்டம், சீக்கிரமே ஒரு முடிவு எடுத்தாகணும் பாரு. ஹியாஷி புரிஞ்சது, ஆனா ஒரு ரெக்வஸ்ட் வைக்க விரும்புறேன் பாரு. அடுத்த நாள் ஹினாட்டா ஹானபியை கூப்பிட்டு ஹியாஷி இன்னைக்கு 2 பேரும் சும்மா சண்டை போட்டுக்க போறீங்க. நீங்க இப்ப வரைக்கும் அடைஞ்ச உங்களோட ஸ்கில் அண்ட் பவரை நான் பார்க்க விரும்புறேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈஸியா போய்க்காதீங்க, கொல்ற நோக்கத்தோட சண்டை பண்ணணும் பாரு. மற்றவங்களா என்ன கொல்ற நோக்கத்திலையா? லார்ட் ஹியாஷி அவர் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்கிற சலசலப்பு போகும். ஹியாஷி ஹினாட்டாவோட தோல்ல கை வச்சுட்டு நீ தான் ஹியூகா கிளானோட சக்சஸர், இதான் நீ அதுக்கு ஒத்தானவளான்னு காட்டுறதுக்கான வாய்ப்புன்னு பாரு. சரின்னு இருப்பா. ஹானபி நான் சண்டை போடணும்னு திங்க் பண்ணுவா. 2 பேர்த்தோட சண்டை ஸ்டார்ட் ஆகவும் பியாக்குகான் யூஸ் பண்ணிட்டு சண்டை போடுவாங்க. வெறித்தனமா இருக்கும். ஹானபி அப்ப கூட அட்மைர் பண்ணுவா அக்கான்ட்டு. சண்டை இன்டென்ஸா இருக்கிறத பார்த்துட்டு அமேசிங்பாங்க. ஹானபி இதுக்கு முடிவே இல்ல, அதான் பாயிண்ட்னு அட்டாக் வைக்கிறப்ப ஹினாட்டா தடுத்துருவா. ஹானபி மனசுக்குள்ள அடைச்சான்பா. ஹினாட்டா அட்டாக் பண்ணாம ஸ்டாப் ஆயிருப்பா. ஹானபி அட்டாக் பண்ண வரவும் அவ்வளோ அட்டாக் பண்ண வருவா. இறுதியில ஸ்டாப் பண்ண சொல்லுவாங்க. ஹினாட்டா தோத்துருப்பா. ஹியாஷி முன்னால வரவும் அப்பான்ட்டு ஹினாட்டா எந்திரிப்பா. உன்னை விட 5 வயசு சின்ன பொண்ணானா ஹானபி கிட்ட தோத்து போயிருக்க, போதும் நீ போலான்றுவாரு. அழுதுட்டே ஓடி இருப்பா. ஹானபியும் வருத்தப்படுவா. எல்டர் ஹானபி கிட்ட இதுக்கப்புறம் ஹினாட்டா கிராமத்தோட கெனினா சேவை செய்வான்பாரு. ஹானபி அப்படியான்பா. சோகமா தான் இருக்கும். நம்ம அப்படிப்பட்ட ஒரு ஃபெயிலியர் எல்லாம் சக்சஸரா ஏத்துக்க முடியாது, இதுதான் அவளோட விதி. நீ உன் அக்காவே தோக்கடிக்கிற அளவுக்கான சக்தியோட பிறந்திருக்க, அதுவுமே விதி. ஹானபி நீ உன்னோட ஸ்கில்ஸை ஹியூகாவோட நன்மைக்காக மெருகேற்றணும்னு இருப்பாரு. சரின்பா. குரனாய் ஹினாட்டாவை கூட்டிட்டு போக வந்திருப்பாங்க. ஹானபி ட்ரைனிங்ல எக்ஸாஸ்ட் ஆயிருப்பா. எந்திரி ஹானபின்பார் ஹியாஷி. குரனாய் இதுக்கப்புறம் ஹினாட்டாவை நான் பாத்துக்குவேன், ஆனா அதுல உறுதியா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. அமைதியாவே இருப்பாரு. குரனாய் அவ உங்களுக்கு பிறந்த முதல் பொண்ணு, உங்களோட வாரிசு. எனின் மிஷன்ஸ்ல நிறைய ஆபத்து இருக்கும், பரவாயில்லையான்னு கேட்பாங்க. ஹியாஷி என்ன வேணா பண்ணிக்கங்க, அவளால 5 வயசு சின்ன பொண்ணானா அவளோட தங்கச்சியை தோக்கடிக்க முடியல, அப்படிப்பட்ட வாரிசுக்குலாம் இங்க வேலை இல்லைன்பாரு. ஹினாட்டா அங்கதான் இருப்பா. ஹானபி அதை பார்த்துட்டு அப்பா அக்காக்கு எதிராக திரும்பிட்டாங்கன்னு திங்க் பண்ணுவா. ஹியாஷி இதுக்கப்புறமா பேச எதுவும் இல்லைனா தயவு செஞ்சு கிளம்புங்க, எங்களுக்கு வேலை இருக்குன்பாரு. சரின்ட்டு கிளம்பிருப்பாங்க. ஹியாஷி கண்டினியூ பண்ண ஹானபின்பாரு. ஹானபி இது அக்கானால பண்ண முடியலனா எனக்கு வேற வழி இல்ல, நான் தான் பண்ணியாகணும், நான் யூகாவை பாதுகாப்பேன், இதுதான் என் விதின்னு திங்க் பண்ணுவா. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹானபிஸ் டெசிஷன்ங்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்க. நருட்டோ